ரியல் எஸ்டேட் துறையின் வெளிப்படைத்தன்மை, ஒழுங்கு மற்றும் பொறுப்புடன் கூடிய செயல்பாட்டை கிரெடாய் உறுதி செய்கிறத நான் மனதார பாராட்டுகிறேன். ரியல் எஸ்டேட் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பட்ட உள்ளடக்கின வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிற ஒரு முக்கியமான துறையாக அமைந்திருக்கிறது. நம்ம மாநில மக்கள் தொகையில் 48 விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கிறாங்க. இதனால் நாம் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறோம். இது வரக்கூடிய ஆண்டுகளில் மேலும் உயரும். இதனால் நீடித்து நிலைக்கக்கூடிய வீட்டு வசதிக்கான தேவைகள் அதிகரிக்கும். அதனால் புதுமையான நகரமைப்பு திட்டங்களை தீட்டணும். சென்னை பெருநகர பகுதிக்கான முதல் மற்றும் 2ஆம் முழுமை திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ 3ஆவது முழுமை திட்டத்தை நம்ம அரசு தான் முனைப்போடு தயாரிச்சுக்கிட்டு வருது. நிலையான வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது. இந்த திட்டம்தான் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சென்னை பெருநகர பகுதி வளர்ச்சியை வழிநடத்த போகுது. அதே போல தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின 136 நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது. ஓசூருக்கான முழுமை திட்டமும் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான முழுமை திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய 9 வளர்ச்சி மையங்களான மீஞ்சூர், திருவள்ளூர், திருமழிசை, மாமல்லபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மறைமலை நகர், திருப்பெரும்புதூர் மற்றும் பரந்தூர் ஆகிய பகுதிகளுக்கு புதுநகர் வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருது. புதுநகர் திட்டங்களோட நோக்கம் என்ன என்றால், சென்னையோட நெரிசலை குறைக்கணும், பொருளாதார மையங்களை உருவாக்கணும், போக்குவரத்து இணைப்புகளை ஏற்படுத்தணும், சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும். இதுதான் நோக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் இப்படியான திட்டங்கள் தயாரிக்கிற பணி தேக்கமடைஞ்சு இருந்துச்சு. அந்த நிலையை மாற்ற நம்ம அரசு முனைப்போடு செயல்பட்டு வருது. நான் கிரெடாய் ஃபேர் ப்ரோ 2023 கலந்துக்கிட்டப்போ ஒரு உறுதி அளித்தேன். அதை செயல்படுத்துகிற வகையில் ஒற்றைச்சாளர் முறை மற்றும் இணையதள கட்டட அனுமதி பெறக்கூடிய முறை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு. மனை மற்றும் கட்டிட ஒப்புதலுக்காக பெறப்படும் விண்ணப்பங்களை விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையோடு குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு செயலாற்றும் விதமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் மனைப்பிரிவு மற்றும் கட்டடம் ஆகியவற்றுக்கு வழங்கப்படுகிற திட்ட அனுமதிகளோடு 45 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. ஒப்புதல் வழங்குவதற்கான கால அளவு 180 நாட்களிலிருந்து 64 முதல் 90 நாட்களாக குறைஞ்சிருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசு எப்பவுமே பொதுமக்களோட தேவையை உணர்ந்து செயல்படுகிற அரசு என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர், நடுத்தர வர்க்க மக்கள் ஆகிய அனைவரின் சொந்த வீடு கட்டும் கனவையும் நனவாக்க 22/7/2024 அன்று உடனடி ஒப்புதல் பெறக்கூடிய வகையில் சுயசான்றிதழ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த திட்டத்தின் வாயிலாக 2500 சதுரடி கொண்ட மனை இடத்தில் 3500 சதுரடி கட்டப்பரப்பு வரைக்கும் தரைத்தளம் மற்றும் முதற்தளம் கொண்ட குடியிருப்பு கட்டடங்களுக்கு எந்த அரசு அலுவலகங்களுக்கும் போகாமல் மக்கள் வீட்டில் இருந்தபடியே சுயசான்றிதழ் முறையில் அனுமதி பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ்
கட்டப்படுகிற குடியிருப்பு கட்டடங்களுக்கு கட்டட முடிவுற சான்று பெறுவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டதில்லை. இதனால் வர 51,000 கட்டட அனுமதிகள் பெறப்பட்டிருக்கு. குறுகிய காலத்தில் இந்த திட்டமானது மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால் முன் அனுமதிக்கப்பட்ட 100 கட்டட திட்டங்களை பதிவேற்றி இந்த செயல்முறையை மேலும் செம்மைப்படுத்தி எளிமையாக்குவதற்கான முயற்சிகளில் வீட்டு வசதித்துறை தற்போது மேற்கொண்டு வருது. சென்னையோட உள்பகுதிகளில் ஏற்படுகிற நெரிசலை தவிர்க்கவும், வெளிவட்ட சாலைகளுக்கு இணைப்பை மேம்படுத்தவும், போக்குவரத்து முனையங்களை பரவலாக்கவும் சிஎம்டிஏ மூலமாக கிளாம்பாக்கம், மாதவரம் மற்றும் குத்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் 3 புதிய புறநகர் பேருந்து முனையங்களை உருவாக்கி இருக்கிறோம். குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில் செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. சென்னையோட நீண்ட கடற்கரை பகுதியும் ஏரிகளும் இயற்கை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெரும் கொடைகள். இதை மேம்படுத்த தமிழ்நாடு அரசால் சென்னை நீர்முனை வளர்ச்சி திட்ட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் முதல் கட்டமாக சென்னை மாநகர் அமைஞ்சிருக்கக்கூடிய 12 ஏரிகள் மற்றும் 4 கடற்கரை பகுதிகளை தேர்வு செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்கள் கூடும் இடங்களா மேம்படுத்த 250 கோடி ரூபாய் செலவில் திட்டம் தயாரிச்சிருக்கு. இந்த திட்டம் பொழுதுபோக்கு சார்ந்த உட்கட்டமைப்பு வசதிகள், மழைநீரை சேகரித்து வெள்ளத்தை தடுக்கிற அமைப்போடு உருவாக்கப்படும். ஸ்பாஞ்ச் பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், விளையாட்டு வளாகங்கள், பல்நோக்கு மையங்கள் மற்றும் சந்தைகள், பேருந்து முனையங்கள், சுரங்கப்பாதைகளை நவீனப்படுத்துதல், புதிய திட்டசாலை இணைப்பு பகுதிகளை கண்டறிந்து மறு வடிவமைப்பு மேம்படுத்துதல் போன்ற செயல்பாடுகள்னு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் 196 நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள்